வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நிறைய நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை ரிடம்ஷன் பண்ணி அன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன இருக்கோ அப்படி தான் திருப்பி வைக்கணும். ஆர்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டி கிடையாது. எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு இவ்வளோதான ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதானே கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் 15% 18% வரை நீண்ட காலத்தில் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணுறதாக மாதத்துக்கு, உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், பண்ணுறீங்கன்னா யூலி பிளானில் இண்டெக்ஸ் ப்ளஸ் இருக்குது, பென்ஷன் ப்ளஸ் இருக்குது, என்டோமெண்ட் ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது. இதில் நீங்கள் 2,500 ரூபா 2,500 ரூபா 4 பிளான் எடுத்துக்கோங்க. ஒரு கால் 5 வருஷம் கழித்து உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸு ஏதாவது ஃபீஸ் கட்டணும்னு நினச்சின்னா ஒரு பிளான் எடுத்துக்கோங்க. அடுத்த பிளான் 10 வருஷம் கழிச்சு எடுங்க, காலேஜ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பிளான் ஒரு 15 வருஷம் கழிச்சு எடுங்க, அவங்க திருமணத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பிளான் 20 வருஷம் கழிச்சு எடுங்க, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் இந்த மாதிரி ஆர்டி போடுறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போடுறீங்க, கரெக்டு. ஒரு ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா, அதாவது 1000 பேர் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவாங்க, 1000 பேர் சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு 15 நாள் ஆன உடனேயே நார்மல் லைஃப் வில் பி ஸ்டார்டட். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து அத்தனை பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், சரி ரைட். நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். வாங்கும்போது நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ மாதம் நான் 10,000 ரூபா சொல்லியிருக்கேன், 4 பிளான். ஒரு கால் உங்களுக்கு இன்கம் சஃபிஷியண்ட்டாக வந்துக்கிட்டே இருந்தது, எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 வருஷம் கழித்து இந்த 10,000 ரூபா இருக்கு இல்லைங்க, மாதம் 10,000 ரூபா கட்டுறீங்க பார்த்தீங்களா, 20 ஆண்டுகள் கழித்து ஒரு 18% நீங்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் போடுங்க, உங்களுக்கு வரும். இது என்ன கதை கற்பனை ஒன்றுமே கிடையாது. ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த 20 வருஷம் கழிச்சு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000, 10 வருஷத்துக்கு 12 லட்சம், 20 வருஷத்துக்கு 24 லட்சம் கட்டுறீங்க. ஒரு 18% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கோடி ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 கோடிங்கிறது கொஞ்சம் முன்னால் இருக்கலாம், ஒரு 5 lakhs முன்னால் இருக்கலாம், இல்லை 5 lakhs பின்னால் இருக்கலாம். அக்கார்டிங் டு கவர்மெண்ட் பாலிசி, அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கும்போது சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிப்லாம் பார்த்தீங்கன்னா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. தவறான வார்த்தை இது. சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது, இதுதான் உண்மையான வார்த்தை. நாங்கள் செபியில் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்துருக்கோம், மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு பண்ண முடியாதுல்ல சொல்லியிருக்காங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இப்போ ரேட்டு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 ரூபா, சரிங்களா? இப்போ தக்காளி விளைவிச்சவங்களுக்கு 100 ரூபாய். இதே மாதிரி தான் எல்லாமே. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு வரீங்க, சரி ஒரு 5 வருஷம் கழித்து பேமெண்ட் பண்ண முடியலன்னா தற்காலிகமாக கூட அது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் பேமெண்ட் பண்ண முடியலன்னா தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் அங்கே அக்யூமுலேஷன் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டு குரோ ஆகிட்டே இருக்கும். என்ன அமௌண்ட் அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருக்கோ அந்த அமௌண்ட் குரோ ஆகிட்டு இருக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து வருஷம் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, குழந்தையுடைய மேரேஜுக்கு, குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு, குழந்தையுடைய ஃபாரின் எஜுகேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்றும் நீங்கள் பிளான் பண்ணலாம். 50% ஸ்டாண்டர்டாக வர்ற மாதிரி உள்ள பிளான்லேயும் 50% மார்க்கெட் ஓரியன்ட் பிளான்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு ஃபைனான்சியல் பிளானிங், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த விதமான அதாவது உங்களுக்கு சேவைகள் ஏதாவது தேவை இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649, இதில் கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.